தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். சாம்சங் தரப்பு வந்து 6000 அப்படின்னு மென்ஷன் பண்ணி ஒரு பாக்ஸை வந்து நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது என்னவா இருக்கும்? கோ மான்ஸ்டர் ஆன் ஒன் சார்ஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு சார்ஜில் 6000, அப்போ 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறான்னு சொன்னாங்க. மேபி அதுவாக இருக்குமா பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அப்படியே காமிச்சு நான் லைவாக வந்து அன்பாக்ஸ் பண்ணுறேன். டாப் ஆங்கிள்லாம் கிடையாது. ஸோ இந்த வாட்டி நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக இப்படி பண்ணுறேன். பாக்ஸில் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது, ஒன்லி மொபைல் மட்டும்தான் இருக்குது. ஸோ மொபைல் பேர் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல, ஸ்பெக்ஸும் கிடையாது, பாக்ஸும் கிடையாது. பட் மொபைல் கொடுத்துட்டாங்க. நமக்கு எதுவுமே தெரியாது, பிகாஸ் நம்ம எப்பவுமே ஒரு மொபைலில் வந்து இதெல்லாம் இருக்குன்னு பட்சத்தில் ஓகே அது இருக்குது, அதனால இது நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுவேன். பட் இது தெரியாமையே ஒரு மொபைலை வந்து எப்படி இருக்குன்றதை ஒரு நாள் யூஸ் பண்ணி பார்க்குறேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபைனலி 5 நாள் நான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 5 நாட்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி லைஃப் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். பார்க்கும்போது தெரியும் 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி. இந்த 6000 mAh கொண்ட ஒரு பேட்டரி இருக்குனாலே ஃபர்ஸ்ட் என் மைண்டில் வர்ற விஷயம் செம்ம வெயிட்டாக இருக்கும்டா அப்படின்னு தான் தோணும். பட் இவ்வளோ வெயிட்டெல்லாம் கிடையாது, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. கையில் பிடிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குது. சிங்கிள் ஹேண்ட் யூசேஜே வந்து கன்வீனியன்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ட்ராவல் அப்போ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டைமில் கூட பஸ்லலாம் போகும்போது கூட நீங்கள் எடுத்து ஒரே கையில் யூஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு நல்லா இருக்குது. வெயிட் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் 6000 mAh இருந்தாலும் வெயிட் கம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம். ரெண்டாவதாக 5 நாட்களில் நான் 2 தடவை தான் வந்து சார்ஜே போட்டிருக்கேன். பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பேட்டரி பேக்கப் அப்படின்றது ரொம்பவே நல்லா வந்தது. ஃபர்ஸ்ட் 2 நாள் ரொம்ப எக்ஸ்டென்சிவான யூஸ் பண்ணேன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் அப்போ 4G யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் சரி என்னோட பேட்டரி பேக்கப் அப்படின்றது ரொம்பவே நல்லா வந்தது. 2 நாள் அப்படின்றது சாலிடா வந்தது அப்படினே சொல்லலாம். ஆனா இந்த மொபைலோட ஒரு மெயின் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கமா 3 கேமராஸ் கொடுத்திருக்காங்க. அதுல ஒன்னு 48 மெகாபிக்சலுக்கான அந்த கேமராஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமராவோட குவாலிட்டி எப்படி இருக்கு? பிக்சர்ஸ் பிளஸ் வீடியோ ரெண்டுமே சேர்த்து பாருங்க. இந்த மொபைலில் வைட் ஆங்கிள் லென்ஸும் இருக்குது. ஸோ நம்ம வைட் ஆங்கிளில் ஃபோட்டோஸ் மற்றும் வீடியோஸ் எடுத்துக்கலாம். நார்மல் மோடில் எடுக்கக்கூடிய இமேஜஸும் நல்லா ஷார்ப்பாகவே வருதுன்னு சொல்லலாம். ஸ்பெஷலி போர்ட்ரேட் ஷாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து பிளர் எஃபெக்டோட இருக்குது. இந்த மொபைலில் டிஃபால்ட்டாகவே ஹைப்பர்லாப்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அதில் எடுத்த வீடியோ எப்படி இருக்குன்றதை சொல்லுங்கள். பின்பக்க கேமராவில் சூப்பர் ஸ்டடி மோட் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போது நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஜாக் பண்ணுறேன், ஜம்ப் பண்ணுறேன், கீழே எழுறேன். இப்போ எப்படி இருக்குது? சூப்பர் ஸ்டடி மோட் ஆஃப் பண்ணிவிட்டு சூப்பர் ஸ்டடி மோட் ஆனில் இருக்குது. இப்போ நான் நார்மலாக வாக் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் வேகமாகவே வாக் பண்ணுறேன். இப்போ எப்படி ஸ்டெடியாக இருக்கா? அதே போல் இப்போ ஜாக் பண்ணுறேன். இப்போ ஸ்டெடியாக இருக்கா? குதிக்கிறேன். இப்போ ஸ்டெடியாக இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். நீங்கள் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. பட் கண்டிப்பாக ஐ எம் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லும். பிகாஸ் 6000 mAh ஒரு பேட்டரியோட இவ்வளோ அழகான ஒரு கேமராஸ் எல்லாமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ வை நாட், நமக்கும் ஒரு ஸ்னீக் பீக் முதல் முறையாக தமிழ் டெக்ல உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொபைலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? அதே போல் இந்த M சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ப்ரைஸிங்கில் இது லான்ச் பண்ணால் ஒரு பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இருக்கும்? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.